ஓடிடி வெர்ஷனுக்கும் நம்ம ஆக்சுவல் வெர்ஷனுக்கும் ஆக்சுவலி தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். என்னென்னா ஓடிடி ஃபார்மேட்டுக்கு நம்ம ஷூட் பண்ணும்போது மோஸ்ட்லினா க்ளோசஸ் அண்ட் மிட் ஷாட்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு காம்பேக்டாக ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி சினிமாவுக்கு வரும்போது கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் கருணையோடு இருப்பாங்க அந்த ஆடியன்ஸ். ஏன்னா நம்ம கூப்பிட்டு உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம், இனிமேல் இன்டர்வியூவில் தான் திறந்து விடுவோம், அதுக்கப்புறம் படம் முடிஞ்சால் தான் திறந்து விடுவோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் ஒரு 1 மினிட் நடுவில் எங்கேயோ கொஞ்சம் டிவிட் ஆனால் கூட செகண்ட் மினிட் தேர்ட் மினிட்டில் வந்து இஃப் யூ கேன் ஹூக் தம் பேக் நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனில் இருப்போம். ஆனால் ஓடிடி அப்படி கிடையாது. எவ்ரி செகண்ட் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் வீட்டில் இருக்கான், அவன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கான். ஸோ அதனால் எவ்ரி செகண்ட்ஸ் எவ்ரி ஃப்ரேம் அவனை ஹூக்கப் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒரு ஹூக் பாயிண்ட் தேவைப்படுது. எண்டில் அடுத்த எபிசோடு அவனை பார்க்க வைக்கிறதுக்கு. சினிமாவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் பாயிண்ட் ஒரு கிளைமாக்ஸ் இருந்தால் போதும். ஆனால் இதில் வந்து எவ்ரி வீக் நம்ம வந்து ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்தாகணும். அப்போ தான் தே வில் கம் பேக்.